நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட வந்து கல்யாணத்த நிப்பாட்டிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் நெனச்சுக்கிட்டு இருந்தோம்ல. ஆனா அதுதான் கிடையாது. கல்யாணம் திருப்பியும் வந்து கன்டின்யூ ஆயிருச்சு. கடைசி நேரத்தில நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. மாப்பிள வந்து மனச மாத்திட்டாரு. அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் போய் மாப்பிள்ளைகிட்டயே சவால் விடுறாரு. வீரா கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவாலெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல சூர்யா வந்து நம்ம வீரா கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன நீயும் காசு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணுறியா, இதெல்லாம் ஒரு வேலையாள் மாதிரி, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, காசு கொடுத்து நான் கல்யாணம் பண்ணுறேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு கொடுத்த வரதட்சணை வந்து காணாமல் போயிடுச்சு, அதை போய் நானும் மாறணும் தான் மீட்டு கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரதட்சணையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு வராங்க. வந்த உடனே கீழே வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் விறுவிறுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன என் கல்யாணத்துக்கு என்ன வரதட்சணை கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏய் வீரா இரு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் கண்மணி நீ மூடிக்கிட்டு எல்லாத்துக்கு காரணமே நீ தான், எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வாயவே திறக்கலை. அடுத்து பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் தான் சொல்கிறாரு, அம்மா வீரா நான் தாம்மா உனக்காக வந்து சீதனம் கொடுத்தேன், இது வந்து ஒரு அப்பாவா உனக்கு கொடுக்குற சீதனமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்றும் சீதனம் கொடுத்து நான் வந்து கல்யாணம் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட அன்றைக்கே என்ன சொன்னேன், சீதனமானா என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து ஆவரேஜ் ஃபேமிலி தான், அதுவும் பிலோ ஆவரேஜ், ஒரு ஆட்டோக்காரனோட தங்கச்சி நான், எனக்கால் என்ன செய்ய முடியுமோ அந்தளவுக்கு தான் செஞ்சுருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரு நகை இருக்கிறது காசு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணேன்னா இந்த கல்யாணம் வந்து எனக்கு தேவையே கிடையாது, உடனடியாக வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க, என்னன்னா கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம வள்ளிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது. பாத்தியா வீரா நீ தாம்மா கரெக்டாக பேசுகிறேன், நான் அன்றைக்கே சொன்னேன் இவங்க இப்போயே வந்து வரதட்சணை கேட்காங்க, இதுக்கடுத்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு சொன்னேன், எங்கள் அண்ணன் தான் கேட்கவே மாட்டேன்டான், நீயாவது கரெக்டாக எடுத்து சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வந்து வராரு, அரவிந்த் வந்தோடனே என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வரதட்சணை கேட்டிருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை, உடனே கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நம்ம வீரா. உடனே வந்து அரவிந்த் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி, என்னது வரதட்சணை கேட்டாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா கேட்காங்க. ஆமாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா என்னப்பா இது வரதட்சணை கேட்டிங்களா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வரதட்சணை எதுவுமே வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்ல, வீரா மட்டும் போதுன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ என்ன வரதட்சணை கேட்டிருக்கீங்க, உடனே நம்ம லாயர் வர சொல்லுங்கள், வரதட்சணை கேட்ட குற்றத்துக்காக வந்து என் பேரில் இருக்கிற பாதி சொத்தை வந்து வீரா பேரில் எழுதி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அவன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. கல்யாணம் நின்று போச்சு, நம்ம வந்து ரூட் கிளியரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தா இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே, பழையபடி நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி வேறு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா இவன் வேறு பல்ட்டி அடிச்சிட்டான், கடைசியில் வீரா வந்து ஒத்துக்குருவா போலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நான் தான்மா கொடுத்தேன், இதெல்லாம் ஒரு அப்பாவாக ஏற்றுக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா நான் உன்னை வந்து என்னோடய மகளாக நினச்சி நான் வந்து சீதனம் பண்ணுறேன், ஆனால் நீ வந்து என்னை ஒரு சொந்தக்காரனாக கூட நினைக்கல அப்படின்னா அந்த சீதனை வந்து வேண்டான்னு சொல்லிடு, என்னை நீ அப்பாவை ஏற்றுக்கிட்டேன்னா இதை வந்து ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வீராவால் எதுவுமே சொல்ல முடியல, அப்பா சென்டிமெண்ட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் வந்து வீராவோட அம்மா வந்து வந்துடுறாங்க. ஏய் அதான் அண்ணன் சொல்கிறாருல ஏற்றுக்கோ, அண்ணன் பார்த்துக்குவார் எதுனாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம மாறனும் சூர்யாவும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து சொல்கிறாங்க, நீ ரொம்ப நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லையே உனக்கு இப்போயாவது புரிஞ்சே, ஏன்னா என்னோடய ஜாதகம் அப்படி எல்லாமே என்னை வந்து கெட்டவன் தான் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்க எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, உங்கள் அண்ணனுக்காக நீ பழி ஏற்றது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீ பிருந்தா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை வந்து நான் வந்து கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ஐயோ இதை நீ வெளியாட்டையும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், பிறகு உன்னோட தியாகத்துக்கு வந்து மதிப்பெல்லாம் போயிருமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம சூர்யா வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த கல்யாணம் நின்று வீரா காலத்தில் நீ தான் தாலி கட்டுவேன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கும் தோணுதா, எனக்கு அப்படி தான் தோணுது, பாரு நான் தான் வந்து வீரா காலத்தில் தாலி கட்ட போகிறேன், என் காதலை வந்து செவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க, வேறு யாருன்னா கல்யாணம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் நீ இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது, எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட எல்லாம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ஒரு பக்கம் வீரா வந்து கல்யாண பொண்ணு மாதிரி உட்காந்து எல்லாமே மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு மாறன் வந்து எல்லா வேலையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வராரு, அரவிந்த் வராரு. அரவிந்த் வந்துட்டு நம்ம மாறனை கூப்பிட்றாங்க. மாறன் சார் உங்ககிட்ட தனியாக பேசணும், தொலை மாப்பிள்ளை வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த வாரேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, வாங்க மேலே போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் அவங்க பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன எனக்கு என்னமோ டவுட்
டவுட்டாக இருக்கே, நீ வீரா பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்கே, நாளைக்கு காலையில் அவள் கழுத்தில் நான் வந்து தாலி கட்ட போகிறேன், உன்னை பார்த்தாலே எனக்கு தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஏன்னா நான் வீரா லவ் பண்ணுறேன்ல, வீரா கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நீ தாலி கட்ட போறியா? நான் தான் காலையில் கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாப்போமா 2 பேருக்கு சேலஞ்ச், நீங்கள் தான் எனக்கு துணை மாப்பிள்ளையாக வர போகிறீங்க, வீரா கழுத்தில் வந்து நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து மாசா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அரவிந்த் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அரவிந்தை கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க, என்னடா வரதட்சணை வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா என்ன பண்ணுறதுனே தெரியலை, கடைசி நேரத்தில் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா அவள் போலீஸில் வந்து கேஸ் கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் வரதட்சணை வேண்டான்னு சொல்லிட்டேன், வரட்டும் நம்ம வீட்டுக்கு வரட்டும், அதுக்கடுத்து அவகிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி எல்லா சொத்தையும் பிடிங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அரவிந்த் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதான் நான் என் பிள்ளை திருந்திட்டானு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோட அப்பா வந்து அந்த இடத்துல வந்து மாசா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா வீரா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாறன் நினச்சி. மாறன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணது, நம்ம வீராக்காக எல்லாம் செஞ்சாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.